பார்த்தது இல்லைங்களா? இனிமேல் வாய்ப்பு கிடைச்சா பாருங்க. நிறைய கும்மி இருக்குங்க, கும்மி பிரிவு நிறைய இருக்குது, நிறைய கலைகள் இருக்காங்க. நிறைய பேர் வந்து நாட்டுப்புற பாடல்கள் நிறைய உள்ள சேர்த்திட்டாங்க. ஆனால் எங்களுடைய செந்தூர் கலைக்குழுவில் வந்து வேற நாட்டுப்புற பாடல் எதுவுமே உள்ள சேர்க்கக்கூடாது, முருகர் வள்ளி எப்படி கல்யாணம் பண்ணார் அப்படிங்கிற கதையை மட்டுமே சொல்லி முன்னெடுத்து போயிட்டு இருக்கிறாங்க. அந்த சிறப்பு எங்களுடைய குருமார்கள் எங்களுக்கு கற்றுத் தந்தது. இந்த நேரத்தில் எங்களுடைய குருமார்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்லிய கடமைப்பட்டிருக்கோம். நம்பிராஜன் நங்கை மோகினி அப்படின்னு ஒரு அரசி இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு மலைவாழ் மக்கள், குறவர் குறத்தி. அவங்க வந்து மலையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து 7 பெண் குழந்தை பிறப்பாங்க. ஆனா 7 ஆண் குழந்தை பிறப்பாங்க. பெண் குழந்தை இல்லைன்னு சொல்லி வரம் இருப்பாங்க. கடவுள்கிட்ட வரம் இருந்து எங்களுக்கு எப்படியாவது பெண் குழந்தை வேணும் அப்படின்னு அவங்க வரம் இருக்கும்போது அந்த அரசரை வந்து தவம் இருப்பாருங்க. அப்ப வந்து சாமி வந்து கண்டிப்பா ஒரு பெண் குழந்தை கிடைக்கும் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுப்பாரு. அதே மாதிரி அவங்களுடைய குண வழக்கப்படி கிழங்கெடுக்கிறதுக்காக காட்டுக்கு போவாங்க, வள்ளி கிழங்கெடுக்கிறது. அப்படி போகும்போது அந்த கிழங்கெடுக்கிற குழியில ஒரு பெண் குழந்தை கிடைக்கும். அந்த குழந்தை தான் வள்ளி. அந்த குழந்தை எடுத்துட்டு வந்து அவங்க வளர்த்திட்டு வருவாங்க. அந்த பொண்ணை வந்து அதுக்கு வள்ளி குழி வள்ளிக்கிழங்கு எடுக்கிற குழியில கிடைச்சதுனால வள்ளின்னு பேர் வச்சு அந்த பொண்ணை பெரிய பொண்ணை ஆகிற வரைக்கும் ஒரு பாட்டா வரும். அந்த பாட்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய குண வழக்கப்படி பெண்கள் தான் காவல் செய்ய காட்டுக்கு போகணும். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா திணை விதைப்பாங்க, கம்பு சோளம் அந்த மாதிரி திணைகள் நிறைய விதைச்சு காட்டை வந்து பாதுகாக்கிறதுக்காக பெண்களை தான் அனுப்புவாங்க குல வழக்கப்படி. அப்படி வள்ளியை வந்து காட்டுக்கு அனுப்பும் போது அந்த வழியா போற நாரதர் வந்து வள்ளியை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவரை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு போய் கேட்கும்போது நான் அப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அது யாரா இருந்தாலும் சரி அப்படின்னு வள்ளி சொல்லிடுவாங்க. உடனே என்ன பண்ணுவாருன்னா முருகர்கிட்ட போய் உங்களுக்கு ஏற்ற பொண்ணை நான் பார்த்தேன், ஆனா அந்த பொண்ணை உங்க பேரை சொன்ன உடனே கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கல அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணல அப்படின்னு யோசிச்சு ஒரு வேஷமா போட்டு வருவாரு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேடன் வேஷத்துல வந்து மான் வந்து தான் கேட்பாரு. அப்புறம் வளையல் விற்கிற செட்டியாரா வருவாரு. அடுத்தது